பட்டன்ஸ் அண்ட் பட்டன் ஹோல் ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம நார்மல் ஹேண்ட் எம்ப்ராய்டரியில் வர பட்டன் ஹோல் ஸ்டிச் வந்து தைக்க கற்றுக்கணும். ஸோ என்ன பண்ணியிருக்கேன்னா, நான் நார்மலாக ஒரு 4 ஸ்டாண்ட் இருக்க மாதிரி த்ரெட் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி நான் கோத்துட்டு எண்டில் வந்து நான் நாட்டு போட்டு வச்சுருக்கேன். சாதாரண நாட்டு தான் போட்டிருக்கேன். ஸோ போட்டுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, நமக்கு நார்மலாக ஹேண்ட் எம்ப்ராய்டரியில் இந்த மாதிரி பேரலல் லைன் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பேரலல் லைன் இருக்கும் நமக்கு ஹேண்ட் எம்ப்ராய்டரி பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த லைன் ஸ்டார்ட் பண்ணுற இடத்துல இந்த மாதிரி நீடில் போக் பண்ணி வெளியில் எடுக்கணும். எடுத்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ பாருங்கள், இந்த பாயிண்ட் இன்னொரு நான் இங்கேருந்து கொஞ்சம் தள்ளி போடுறேன் உள்ளார்க்க. ஸோ தள்ளி உள்ளார்க்க போட்டுட்டு என்ன பண்ணுறேன்னா, ஸ்ட்ரைட்டாக நீடிலோட பொசிஷன் பார்த்துக்கோங்க. ஸ்ட்ரைட்டாக இருக்கா? ஸோ ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு எனக்கு இந்த சைட் த்ரெட் இருக்குல்ல, இதை வந்து நான் இப்படி மேலே போட்டுக்கிறேன். இந்த மாதிரி போட்டுட்டு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்படி எடுக்கணும். ஸோ நான் இப்படி எடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த மாதிரி லூப் ஃபார்ம் ஆகும். ஸோ இதுதான் வந்து ஹேண்ட் எம்ப்ராய்டரியில் பட்டன் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா, அகெயின் திருப்பி இந்த த்ரெட் வந்து இந்த இடத்துல இப்படி ஃப்ரீயாக இருக்குது. ஸோ நல்லா டைட் பண்ணிக்கோங்க த்ரெட்டை. டைட் பண்ணிவிட்டு அகெயின் கொஞ்சோண்டு ஸ்பேஸ் விட்டு இந்த மாதிரி நீடில் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு இப்படி பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பட்டன் ஹோல் ஸ்டிச்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். இதே ஸ்டிச்சஸை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இங்கே பக்கத்தில் நெருக்கமாக போட போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு போட்டது தள்ளி தள்ளி போட்டிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா, நான் நல்லா நெருக்கமாக போட்டிருக்கேன். ஸோ இப்போ இதே ஸ்டிச்சை இந்த மாதிரி நெருக்கமாக போடணும். நீங்கள் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு நான் வந்துட்டு ஒட்டி ஒட்டி போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் நெருக்கமாக போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு எக்ஸாக்டாக அந்த மிஷினில் கிடைக்கிற ஃபினிஷிங் வந்து ஆக்சுவலாக கிடைக்கும். இப்போ வந்து நம்ம பட்டனுக்கு தகுந்த மாதிரி எப்படி பட்டன் ஹோல் வந்து நம்ம மார்க் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஒரு பட்டன் எடுத்துக்கோங்க. பட்டன் எடுத்துகிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா, உங்களோட ஷர்ட்டில் வச்சுட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ பட்டனோட மேல் பக்கம், அதே மாதிரி பட்டனோட கீழ் பக்கம் இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட் இதை வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் இப்படி கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இந்த லைன்லேருந்து 1/2 இன்ச் மேலே, சாரி 1/4 இன்ச் மேலே, இந்த லைன்லேருந்து 1/4 இன்ச் கீழே, இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு மார்க்கிங் பண்ணிக்கணும். ஸோ இதிலேருந்து 1/4 இன்ச், இதிலேருந்து கீழே 1/4 இன்ச். இப்போ என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ட்ராயிங் பண்ணிக்கணும். சும்மா ரஃப்பான ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணுறோம். ட்ரா பண்ணதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நடுவில் ஒரு குட்டி நாட்ச் மட்டும் போடுங்க. இப்போதைக்கு நாட்ச் மட்டும் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சிசர் உள்ளே இருக்க போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எக்ஸாக்டான இந்த பட்டனோட லென்த் இருக்குல்ல, ஸோ உங்களுக்கு எக்ஸாக்டான இந்த பட்டனோட மார்க்கிங் இருக்குல்ல, இது வரைக்கும் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா போதும். இந்த மார்க்கிங் வரைக்கும் தான் நீங்கள் கட் பண்ணணும். இந்த மார்க் வரைக்கும் நீங்கள் கட் பண்ணால் போதும். இந்த ஒயிட் கலரில் நடுவில் இருக்கிற ஸ்பேஸ் வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி நான் நார்மலாக பேக்கில் வந்துட்டு நாட் போட்டு தான் வச்சுருக்கேன். இந்த மாதிரி நாட் போட்டிருக்கேன். இப்போது நீடில் விடுறது கரெக்டாக இந்த எட்ஜிலேருந்து வெளியில் எடுக்கணும். ஸோ கரெக்டாக இந்த எட்ஜிலேருந்து நீடில் வெளியே எடுங்க. இப்படி எடுத்துகிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா, நமக்கு இங்கே ஹோல் இருக்குல்ல, ஸோ இந்த ஹோல் அப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த ஹோல் வழியாக உள்ளார்க்க விட்டுட்டு இந்த மாதிரி பாருங்கள் எவ்வளோ நெருக்கமாக பக்கத்தில் இருந்து நான் எடுக்கிறேன்னு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பக்கத்தில் எடுங்க. எடுத்துட்டு லூப் போட்டுக்கோங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு வந்து ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஸ்டிச்சில் எப்படி லூப் போடணும்னு சொன்னேனோ அந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு இப்போ லூப் போட்டுக்கணும். ஸோ இந்த மாதிரி லூப் போட்டுட்டு நீங்கள் வெளியில் எடுக்கணும். இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டிச். இப்போ அகைன் நம்ம திருப்பி என்ன பண்ணணும் அப்படின்னா, இதே இங்கே பாருங்க, அகைன் இது பக்கத்தில் இந்த மாதிரி ஒட்டினாப்பில் இந்த மாதிரி எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி பக்கத்துலேயே ஒட்டினாப்பில் எடுத்துகிட்டு அடுத்த லூப். அதே மாதிரி திருப்பியும் இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி நீங்கள் நெருக்கமாக போட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா
உங்களுக்கு வந்து இந்த ரா எட்ஜ் வந்துட்டு தெரியவே தெரியாது. உங்களுக்கு வந்து ஃபேப்ரிக்கோட குவாலிட்டியும் நல்லாயிருக்கும். ஸோ ஆனால் நீங்கள் நெருக்கமாக பண்ணணும். எப்படின்னா அகெயின் நான் நீடில் எவ்வளோ பக்கத்தில் எடுக்கிறேன் அப்படிங்கிறத கொஞ்சம் கிளியராக பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி நீடில் நல்லா பக்கத்தில் கிளியராக எடுக்கணும். இந்த மாதிரி ஒட்டுனாப்பில் எடுக்கணும் நீடில். ஸோ இந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு பட்டன் ஹோல் ஃபினிஷிங் சூப்பராக வரும். நீங்கள் இந்த மாதிரி ஹேண்ட் எம்ப்ராய்டரிலையும் ஃபினிஷ் பண்ணலாம். அப்படி இல்லைனா நீங்கள் மிஷின்ஸில் கொடுத்து கூட ஃபினிஷ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து எப்படி கன்வீனியன்ட் இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த எட்ஜஸ் கிட்ட வந்துட்டோம். ஸோ இந்த எட்ஜஸ் கிட்ட வரும்போது எப்படி பண்ணணும் அப்படின்னா அகெயின் இந்த ஹோல் கிட்ட விட்டுட்டு நம்ம நெருக்கமாக இந்த மாதிரி பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பக்கத்தில் விட்டு எடுக்கணும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி விட்டுருக்கேன். இந்த மாதிரி விட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முடிஞ்சிச்சா. இப்போ அடுத்தது இந்த சைட்லேருந்து இப்படி எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி இப்படி எடுத்துட்டு அகெயின் அதே சைட்லேருந்து இந்த மாதிரி நேராக இப்போ நமக்கு இந்த சைடு கார்னர் முடிஞ்சிச்சுல. ஸோ இப்போ அதே மாதிரி இந்த சைடும் நெருக்கமாக பக்கத்தில் விட்டு எடுக்கணும். இந்த அளவுக்கு நெருக்கமாக விட்டு எடுக்கணும். இங்கே பாருங்கள். இதே மாதிரி ஃபுல் பட்டன் ஹோல்லையுமே ஃபினிஷ் பண்ணிடலாம். இந்த மாதிரி நம்ம கடைசி லூப் வந்து போட்டதுக்கப்புறமா என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி பக்கத்தில் இருக்கிற ஒரு குட்டி ஸ்பேஸ்க்குள்ளே நீடில் இப்படி ஃபுல்லாக உள்ளார்க்க விட்டுறணும். உள்ளார்க்க விட்டு எல்லா த்ரெட்டையுமே இந்த மாதிரி உள்ளார்க்க இழுத்துருங்க. இழுத்துட்டு இப்போ என்ன பண்ணுங்கன்னா இப்போ பேக் சைடு எடுத்துக்கோங்க. ஸோ பேக் சைடில் உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். வந்ததுக்கப்புறமா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி குட்டியாக லூப் மாதிரி இருக்கும் பேக் சைடில். ஸோ இதில் ஏதாச்சும் ஒன்றில் இல்லைனா 2 இதில் விட்டுட்டு என்ன பண்ணணும்னா 1 2 3 இந்த மாதிரி 3 தடவை இப்படி எடுத்துட்டு இப்படி நீங்கள் விட்டு எடுக்கிறப்போ உங்களுக்கு வந்து உள்ளார்க்க முடிச்சு விழுந்துடும். இதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸஸாக இருக்கிற த்ரெட்டை வந்து கட் பண்ணிடலாம். நமக்கு கரெக்டாக இந்த ஹோல்குள்ளே கரெக்டாக நம்மளோட பட்டன் போகுதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும்னா நமக்கு வந்து ஆஃப்டர் நம்ம பட்டன் போட்டதுக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கணும். நம்மளோட பட்டன் ஹோல் வந்துட்டு ரொம்ப பெருசாக இப்படி இருக்கக்கூடாது. லைக் இப்போ நான் ஸ்ட்ரெச் பண்ணி காமிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. நம்மளோட பட்டன் வந்துட்டு அடிக்கடி அவுந்து போயிடுற மாதிரி இந்த மாதிரி ரொம்ப பெருசாக இருக்கக்கூடாது. நான் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணதுக்கப்புறமாவே பாருங்கள் எனக்கு வந்து பட்டன் வந்து இந்த மாதிரி உள்ளார்க்க போகவே இல்லை. அந்த மாதிரி எனக்கு வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ நீங்களுமே வந்துட்டு இந்த மாதிரி நல்லா நெருக்கமாக போடுங்க. அதே மாதிரி ரொம்ப குட்டி ஸ்பேஸ் கரெக்டாக அளந்து போடுங்க. நீங்கள் இதுவே பட்டன் ஹோலோட லென்த் ஜாஸ்தி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா பட்டன்ஸ் வந்துட்டு லைக் போட்டதுக்கு அப்புறமாவுமே வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி இந்த ஹோல்குள்ளே போயிட்டு வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால் நல்லா நெருக்கமாக பக்கத்தில் போட்டிங்க அப்படின்னா பட்டன் போட்டதுக்கப்புறமா நமக்கு இந்த மாதிரி ஒரு அவுட்லுக்கில் இருக்கணும். ஸோ தட் நமக்கு வந்து பட்டன்ஸ் வந்து ஈஸியாக ஓப்பன் ஆகாது. இப்போ பட்டன் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நான் அகைன் த்ரெட்டோட எண்டில் வந்துட்டு நான் நாட் போட்டு எடுத்திருக்கேன். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு எங்கே பட்டன் வரணுமோ, ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல எனக்கு வந்து பட்டனோட பிளேஸ்மெண்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நான் மார்க்கிங் பண்ணியிருக்கேன்ல. ஸோ இந்த மார்க்கிங் இருக்கிற இடத்துல உங்கள் ஷர்ட்டில் நீங்கள் மார்க்கிங் பண்ணியிருக்கிற இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா கீழேருந்து அதாவது ராங் சைடில் இருந்து இந்த மாதிரி வெட்டி வெளியே எடுத்துடணும். எடுத்ததுக்கப்புறமா என்ன பண்ணுங்கள், இந்த பட்டன் இருக்குல்ல, ஸோ இந்த பட்டனுக்குள்ளே விட்டு இப்படி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இப்போ வந்துட்டு பிளேஸ்மெண்ட் பண்ணிக்கணும். பிளேஸ்மெண்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி க்ராஸாக ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி வந்துட்டு க்ராஸாக போடணும். இப்போ அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கேருந்து எடுக்கணும். ஸோ இந்த இடத்துல இருந்து அடுத்த த்ரெட் இப்படி வெளியே எடுக்கணும். வெளியே எடுத்துகிட்டு என்ன பண்ணணும்னா அகெயின் இப்படி க்ராஸாக போடணும். இப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த மாதிரி ஒரு 2-3 தடவை ரிப்பீட் பண்ணுறோம். ஸோ இப்போ அகெயின் திருப்பி என்ன பண்ணுறோம், இந்த ஹோல்லேருந்து வெளியே எடுக்கணும். வெளியே எடுத்துட்டோம், திருப்பி இந்த ஹோல்குள்ளே போடுறோம். இப்போ திருப்பி என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஹோல்குள்ளேருந்து வெளியே எடுக்கணும், திருப்பி இந்த ஹோல்குள்ளே போடணும். இப்போ அகெயின் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி உங்களோட பட்டன் இருக்குல்ல, இந்த பட்டனை என்ன பண்ணுங்கள் இந்த மாதிரி இப்படி டில்ட் பண்ணிக்கோங்க.
ஸோ உங்களோட பட்டன் ரைட் சைடில் உங்களோட பட்டன் இருக்குல்ல, ஸோ உங்களோட பட்டன் இந்த மாதிரி டில்ட் பண்ணிக்கோங்க. டில்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட த்ரெட்டை வந்து இந்த மாதிரி வெளியில் எடுத்துக்கணும். உங்களோட நீடில் இந்த மாதிரி வெளியே எடுத்துக்கணும். நம்ம பட்டன் இந்த இடத்துல இருக்குல்ல, இந்த ஓட்டை வழியாக இல்லாமல் இந்த மாதிரி சைடில் வெளியே எடுத்துக்கணும். வெளியில் எடுத்துகிட்டு ஸோ இப்போ பாருங்கள், இது வந்து பூ கட்டுற மாதிரி நம்ம வந்து கட்டணும். அகெயின் இந்த மாதிரி நான் வந்துட்டு த்ரெட் எடுத்துக்கிறேன், இப்படி போடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இடத்துல ஒரு லூப் மாதிரி கிடச்சிருச்சா. என்ன பண்ணுறேன்னா, இந்த லூப்புக்குள்ளே என்னோடய த்ரெட்டை விட்டு நான் வெளியே எடுக்கிறேன். நான் திருப்பி ஒரு தடவை பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது, இந்த மாதிரி நான் எடுத்துக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி நான் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நான் எடுத்துகிட்டு இதுக்குள்ளே இப்படி போடுறேன். இப்போ என்னோடய இண்டெக்ஸ் ஃபிங்கர்கிட்ட ஒரு லூப் ஃபார்ம் ஆகிடுச்சு. இந்த லூப்புக்குள்ளே நான் இந்த மாதிரி இப்படி விட்டு எடுக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் ஒரு 4 தடவை பண்ணணும். ஸோ அகெயின் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் இருக்குது, இப்படி வைக்கிறோம். நமக்கு இந்த இடத்துல லூப் இருக்குது. ஸோ இந்த லூப்புக்குள்ளே த்ரெட் விட்டு எடுக்கணும். இந்த மாதிரி நீங்கள் ஒரு 4-5 தடவை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறமா அகெயின் திருப்பி என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி பட்டனை எடுத்துக்கணும். பட்டனை எடுத்துகிட்டு இந்த இடம் பக்கத்தில் இருக்குல்ல, ஸோ இந்த இடத்துக்கிட்ட, அதாவது இந்த பட்டனுக்கு கீழ் சைடில் இந்த மாதிரி த்ரெட்டு உள்ளார்க்க விட்டுருங்க. உள்ளார்க்க விட்டுட்டு இப்போ இப்படி ராங் சைடில் எடுத்துக்கோங்க. ராங் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். அகெயின் என்ன பண்ணுங்கன்னா, உங்களுக்கு இந்த சைடில் ஏதாச்சும் லூப்ஸ் மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்குள்ளே விட்டுட்டு இப்படி எடுத்துகிட்டு 1 2 3 இது 3 தான் பண்ணணும்னு இல்லை, ஒரு 4 5 கூட நீங்கள் பண்ணிக்கலாம். 3 பண்ணாலே போதும். ஸோ இந்த மாதிரி நல்லா நூலை டைட் பண்ணிவிட்டு கட் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி தான் நம்ம வந்து பட்டன் அண்ட் பட்டன் ஹோல் வந்துட்டு ஸ்டிச் பண்ணணும். இப்போ ஷர்ட்டில் வந்துட்டு பட்டன்ஸ் அண்ட் பட்டன் ஹோல் வந்து எப்படி மார்க்கிங் பண்ணுறது அப்படிங்கிறத கிளியராக பார்ப்போம். இப்போ சட்டையில் நான் வந்து வலது கை பக்கம் எடுத்திருக்கேன். ஸோ வலது கை பக்கம் தான் வந்துட்டு நமக்கு வந்து பட்டன்ஸ் வரும். ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா, இது வந்து நமக்கு காலர். ஸோ நம்ம என்ன பண்ணிக்கிறோன்னா, இப்படி நமக்கு காலர் இருக்குல்ல, இதை வந்து இப்படி ஹாஃபாக ஃபோல்டு பண்ணுங்கள். ஹாஃபாக ஃபோல்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு குட்டி மடிப்பு தெரியும். இந்த மடிப்பு தெரியுதா, இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட மெஷரிங் டேப் எடுத்துக்கணும். மெஷரிங் டேப் எடுத்துகிட்டு ஒரு சின்ன எப்படின்னா, நமக்கு இந்த இடம் மார்ஜின் இருக்கா, ஸோ இது வந்து நமக்கு மார்ஜினாக வச்சோம் அப்படின்னா நமக்கு 1/2 இன்ச். ஸோ நம்ம ஆல்ரெடி போட்ட ஹாஃப் இன்ச் வந்து நம்ம மடித்த பக்கம் இங்கே இருக்குது. ஸோ இப்படி மடித்தது இந்த லைன், அதே மாதிரி இங்கேருந்து 1/2 இன்ச். ஸோ இங்கே தான் நமக்கு வந்து காலர் பட்டன் வரணும். இப்போ அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா, அதே மாதிரி தான் இந்த சைட்லேயும் நம்ம வந்து மார்க்கிங்கை போடணும். எப்படின்னா, இது எப்படி ஃபஸ்ட்டு ஹாஃபாக மடிச்சிக்கணும், அதுக்கப்புறமா இந்த இடத்துலேருந்து 1/2 இன்ச் தள்ளி உள்ளார வைக்கணும். ஸோ இதுக்கு இந்த மாதிரி நம்ம வந்து பட்டன்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணணும். இப்போ பட்டன்ஸ் ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு பட்டனுக்கும் நடுவில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கணும் அப்படின்னா 2.5 இன்ச் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இது காலர் முடியுது, காலர் முடிகிற இடத்துலேருந்து 2.5 இன்ச்சில் ஃபஸ்ட்டு பட்டன் வரணும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இங்கேருந்து 3.5 இன்ச்சில் 2வது பட்டன் வரணும். ஸோ இங்கே வந்து நமக்கு ஃபஸ்ட்டு நார்மல் பட்டன், இங்கேருந்து 3.5 இன்ச்சில் 2வது நார்மல் பட்டன், அடுத்தது இங்கேருந்து கீழே அகெயின் 3.5 இன்ச்சில் 3வது பட்டன். ஸோ அதுக்கப்புறமா திருப்பி இங்கேருந்து அகெயின் 3.5 இன்ச் வந்துட்டு நம்ம மார்க்கிங் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பட்டன் மட்டும் நம்ம மார்க் பண்ணுறது எவ்வளோ பண்ணணும் அப்படின்னா, காலர் முடிகிற இடத்துலேருந்து 2.5 இன்ச் மார்க் பண்ணணும். அதுக்கப்புறமா 3.5 இன்ச் வந்து நம்ம டிஸ்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு பட்டன்ஸ் எல்லாத்தையும் மார்க் பண்ணிவிட்டு அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ வந்துட்டு சட்டையோட லெஃப்ட் சைடு பாருங்கள். ஸோ இப்போ சட்டையோட லெஃப்ட் சைடு தானே நமக்கு இந்த மாதிரி மேலே இருக்க போகுது. ஸோ ரொம்ப சிம்பிள். இப்போ என்ன பண்ணணும்னா, நமக்கு வந்து கரெக்டாக இங்கே போட்டிருக்கிற தையலும், நம்ம இந்த இடத்துல தையல் போட்டிருப்போம், இந்த தையலும் கரெக்டாக இந்த மடிப்பும் ஒன்று மேலே ஒன்று இப்படி உட்காரணும். இதுதான் வந்து கணக்கு. ஸோ இப்போ என்னென்னா, இந்த மாதிரி நம்ம வந்துட்டு வச்சிடணும். வச்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி நம்ம வந்துட்டு இங்கே மார்க்கிங் போட்டிருக்கோம்ல, நம்மளோட மார்க்கிங் இருக்குல்ல, ஸோ இப்படி வச்சுட்டு நம்மளோட மார்க்கிங் மேலே நீங்கள் எங்கே வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு, இந்த மாதிரி பேக் சைட்லேருந்து பார்த்து இப்படி ஃபஸ்ட்டு ஒரு குண்டூசி மாதிரி இப்படி போட்டுக்கோங்க. போட்டுட்டு என்ன பண்ணுங்கன்னா, இந்த இடத்துல இப்படி ஒரு மார்க்கிங் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு இந்த இடத்துல பட்டன் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நீங்கள் பட்டன் ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இந்த இடத்துலேருந்து இவ்வளோ தூரம் வித்தில் வந்துட்டு எனக்கு பட்டன் ஹோல் வந்து ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இப்படி நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு ஃபுல் ஷர்ட்டையுமே நீங்கள் ஸ்டிச் பண்ணிட்டீங்க, ஃபுல் பட்டன்ஸ் அண்ட் பட்டன் ஹோல் ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஷர்ட் கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடும்.
தேங்க் யூ ஃபார் ஜாயினிங் அவர் மென்ஸ் ஷர்ட் ஒர்க் ஷாப்.